السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 319. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 319ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் கரமி வல் ஜூதி வல் இன்ஃபாக் ஃபி உஜூஹில் கைரி ஸகதம் பில்லாஹி தஆலா என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 319ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் சத்தியம் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இப்ப இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சத்தியமிட்டு சில செய்திகளை சொல்வார்கள். முதலாவதாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் எத்தனை அடியார்கள் இருக்கிறார்கள்? ஒரு 4 அடியார்களை சொல்லுவாங்க. அந்த 4 அடியார்கள் எத்தகையவர்கள்? அவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுப்பான், எதை கொடுக்காமல் இருப்பான்? அவர்கள் எத்தகைய தகுதியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி, அவர்களுடைய விஷயத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்ப இந்த ஹதீஸினுடைய ஒரு கருத்து சுருக்கம், இதுல சொல்லப்படக்கூடிய முழுமையான செய்தியினை இதற்கு முந்தைய பாடமான அந்த 318ஆம் நாள் பாடத்திலேயே நாம் முழுமையாக பார்த்து விட்டோம். இப்ப இரண்டாவது ஹதீஸாக நிரந்தர கூலி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் ஒரு முறை ஒரு ஆட்டினை அவர்கள் அறுத்து தர்மம் செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க இந்த செய்தியை. தர்மம் செஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து கேட்டாங்க, ஆயிஷாவே, அந்த தர்மம் செய்த ஆட்டில இருந்து ஏதாவது மீதம் இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது, இல்லை யா ரசூலல்லாஹ், எல்லாம் முடிந்து விட்டது, அந்த ஆட்டினுடைய தோள்பட்டை மட்டும்தான் இருக்குது, தோள்பட்டையை தவிர எதுவும் மீதமில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அந்த ஆட்டினுடைய தோள்பட்டை அந்த தோள்பட்டையை தவிர மீதம் உள்ளது எல்லாம் மீதமாக இருக்கின்றது. அப்போ அந்த தோள்பட்டை தான் மீதம் கிடையாது ஆயிஷாவே, மற்றது எல்லாமே மீதம் இருக்கக்கூடியதாக இருக்கு. எந்த அடிப்படையில சொன்னாங்கன்னா, அப்போ இந்த தோள்பட்டை என்பது தர்மம் கொடுக்கப்படாததாக இருக்கு. இந்த தோள்பட்டையை தவிர உள்ள மற்ற உறுப்புகள் எல்லாம் அது தர்மமாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றதா இல்லையா? அப்ப அந்த தர்மம் செய்யப்பட்ட அந்த பொருள் மறுமையில் நிரந்தரமாக கூடியதாக இருக்கும். அதுதான் நிரந்தர கூலி என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருவார்கள். மூன்றாவது ஹதீஸாக செலவு செய்யுங்கள் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய 3வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், அஸ்மாவே, நீங்கள் செலவு செய்யுங்கள், எந்த விதத்திலேயும் நீங்கள் முடித்து போட்டு வைக்காதீர்கள். அதாவது ஒரு முடிச்ச போட்டு நீங்கள் எப்பொழுதும் கட்டி வைக்காதீர்கள், நீங்கள் அவிழ்த்து விடுங்கள். அதாவது நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் உங்களோடு தடுத்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய செல்வங்களை உங்களோடு வைத்துக் கொண்டு அது உங்களிலேயே முடிச்சு போட்டு நீங்க வச்சுக்காதீங்க. அதை நீங்கள் பிற மக்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். அப்படி நீங்கள் செலவு செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு செலவழிக்க மாட்டான். நீங்க தடுத்து வச்சுக்கிட்டா அல்லாஹும் உங்களுக்கான நிஅமத்தை, அல்லாஹும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை அவனும் தடுத்து வைக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்ப இதுதான் 3வது ஹதீஸ்.
அப்போ இந்த பாடத்தில் இந்த 3 ஹதீசுகளை பற்றி மாத்திரம் தான் பேச இருக்கிறோம். இப்ப இந்த 3 ஹதீசுகளுக்கான கருத்து சுருக்கத்தை முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அடுத்தபடியாக இதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 569வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 569வது ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் அபி கபிஷத உமர் இப்னு சஅத் அல்-அன்மாரி ரலியல்லாஹு அன்ஹு. அபு கபிஷா என்று சொல்லப்படக்கூடிய அன்மாரி கோத்திரத்தை சார்ந்த சஅத் என்பவருடைய மகனான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்னஹு நிச்சயமாக அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சமிஅ ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் செவியுற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வானாக. யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், ஸலாசத்துன் 3 விஷயமாகிறது. உக்ஸிமு அலைஹின்ன அந்த 3 விஷயத்தின் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் சத்தியமிடுகிறேன். வஹத்திஸுகும் ஹதீஸன் இன்னும் உங்களிடத்தில் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். ஃபஹ்ஃபலூஹு எனவே அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதாவது அதை நீங்கள் பேணிக்கையாக அதன் மீது நீங்கள் பேணிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகத்தின் தர்மத்தில் இருந்து ஒரு அடியானின் செல்வம் எதையும் குறைத்து விடாது. ஒரு அடியானுடைய செல்வம் என்பது தர்மம் செய்வதன் மூலமாக அது எதையும் குறைத்து விடாது. இன்னும் வலா ظُلِمَ عَبْدٌ مَظْلَمَةً இன்னும் ஒரு அடியான் ஒரு அநீதத்தை செய்யப்பட மாட்டான், ஒரு அநீதத்தால் அநீதம் செய்யப்பட மாட்டான். எப்படி சபர அலைஹா அந்த அநீதத்தின் மீது அவன் பொறுமை கொள்கிறான், பொறுமை கொண்டு இல்லா ஜாதஹுல்லாஹு ஐஸன் அல்லாஹு தஆலா அவருடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தியே தவிர ஒரு அடியான் ظுல்ம் செய்யப்பட மாட்டார், அநீதம் செய்யப்பட மாட்டார். அப்போ ஒரு அடியான் அநீதம் செய்யப்படுகிறான்னு சொன்னா அதன் மீது பொறுமை கொண்டதின் காரணமாக அல்லாஹ் அவருடைய இஸ்ஸத்தை அவருடைய கண்ணியத்தை உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான். நமக்கு ஷரஹ்ல சொல்லி தராங்க, இது சாதாரணமாக அல்லாஹ் அவருடைய இஸ்ஸத்தை உயர்த்துறது விஷயம் கிடையாது. சாதாரணமாக அவருடைய அந்தஸ்தை உயர்த்த மாட்டான் அந்த உலகத்துல மாத்திரம். இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி, 2 விஷயத்திலேயும் 2 உலகத்திலேயும் அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் என்பதாக ஷரஹில் நமக்கு சொல்லி தராங்க. அந்த உலகத்திலே ரொம்ப போற்றப்படக்கூடியவராக இருப்பாரு, மறு உலகத்திலே ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார் என்பதனை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் வலா ஃபதஹ அப்துன் இன்னும் ஒரு அடியான் திறப்பது கிடையாது, திறக்க மாட்டான். பாப மஸ்அலத்தின் யாசகம் கேட்குதல் என்பதனுடைய அந்த யாசகத்தினுடைய வாசலை ஒரு அடியான் திறக்க மாட்டான். இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின் வறுமையின் வாசலை அவரின் மீது அல்லாஹ் திறந்தே தவிர ஒரு அடியான் யாசகத்தினுடைய வாசலை திறப்பது கிடையாது, திறக்க மாட்டான் என்பதாக சொல்லி தந்தாங்க. அப்போ ஒருவன் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு வாசலை அவன் திறந்துட்டான்னு சொன்னா, இப்ப பிற மக்களிடத்தில் யாசகம் கேட்கக்கூடியவனாக அவன் ஆயிட்டான்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹு தஆலா வறுமையினுடைய வாசலை திறந்து விடுவான். அதாவது வறுமை ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவன் ஆகிவிடக்கூடியவனாக இருப்பான் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அவ் கலிமத்தன் நஹ்வஹா இந்த ஹாவுடைய லமீரு இந்த ஃபக்ர் என்ற தன்மையை பார்த்து மீளுகிறது. அப்போ அந்த ஃபக்ர் போன்ற வேறு ஒரு கலிமாவை வேறு ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ராவிக்கு ஷக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாப ஃபக்ரின் என்பதாக சொன்னார்களா அல்லது வேறு ஏதாவது ஃபக்ர் போல வறுமையை போல வேறு ஒரு வார்த்தை ஏதாவது வார்த்தையை சொன்னாங்களான்னு அறிவிப்பாளருக்கு சந்தேகம். அதன் காரணமாக தான் சொல்றாங்க கலிமத்த நஹ்வஹா, அவங்க பாப ஃபக்ர் என்பதாக சொன்னார்களா இல்ல இந்த ஃபக்ர் போன்ற வேற ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னார்களா என்பதை இங்கு நமக்கு பதிவு செய்து தராங்க. இப்ப இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹத்திஸுகும் ஹதீஸன் இன்னும் ஒரு செய்தியினை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன், உங்களுக்கு நான் சொல்கின்றேன். ஃபஹ்ஃபலூஹு எனவே இதையும் நீங்கள் பேணிக்கையோடு எடுத்துக்கொள்ளுங்கள், இதையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமத் துன்யா, நிச்சயமாக இந்த உலகம் என்பதெல்லாம் லிஅர்பஅத்தி நஃபரின், 4 நபர்களுக்கே உரித்தானதாக இருக்கும். இப்போ ஒரு 4 நபர்களுக்கு தான் அந்த உலகம் என்பது. அப்ப அந்த உலகத்தில் 4 நபர்கள் இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். சொல்லித்தராங்க பாருங்க. அப்தின், ஒரு அடியான். எத்தகைய அடியான்? ரஸகஹுல்லாஹு மாலன் வ இல்மன், செல்வத்தையும் கல்வியையும் அல்லாஹ் அவருக்கு வழங்கி இருப்பானே, அத்தகைய ஒரு அடியான். ஃபஹுவ, இன்னும் அவராகிறவர், யத்தகி ஃபீஹி ரப்பஹு, தன்னுடைய இரட்சகனுக்கு அல்லாஹ் வழங்கியதில் அஞ்சக்கூடியவராகவும் இருப்பார். வயசுலு ஃபீஹி ரஹிமஹு, இன்னும் தன்னுடைய உறவுகளை அல்லாஹ் வழங்கியதில் சேர்த்துக் கொள்ளக்கூடியவராகவும் இருப்பார். வயஅலமு லில்லாஹி ஃபீஹி ஹக்கன், இன்னும் உரிமையால் அல்லாஹ் வழங்கியதில் அல்லாஹ்விற்குரியதை அறிந்து கொள்ளக்கூடியவராகவும் இருப்பார். அல்லாஹ்விற்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்ன என்பதை குறித்து அவர் அறிந்து அதை செயல்படக்கூடியவராகவும் இருப்பார். ஃபஹாதா, எனவே இவராகிறவர் பிஅஃதலில் மனாசிலி, அந்தஸ்துகளில் மிகச் சிறந்தவராக இருக்கிறார். அப்போ இவர்தான் அந்தஸ்துல ரொம்ப மன்சில், அதாவது தரங்களில் ரொம்ப சிறந்தவராக, சிறப்புக்குரியவராக இவரே இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்ப இது முதலாவது நபர். இரண்டாவது நபரை சொல்றாங்க பாருங்க. வஅபதின், இன்னும் ஒரு அடியான். ரஸகஹுல்லாஹு இல்மன், கல்வியை அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்கினானே, அத்தகைய ஒரு அடியான். வலம் யர்ஸுகுஹு மாலன், இன்னும் செல்வத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கி இருக்க மாட்டானே, அத்தகைய அடியான். அப்போ கல்வியை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருப்பான், செல்வத்தை கொடுத்திருக்க மாட்டான். ஃபஹுவ, இன்னும் அவராகிறவர் சாதிகுன் நிய்யதி, எண்ணத்தின் உண்மையாளராக இருப்பார். அப்போ எண்ணத்தால ரொம்ப உண்மையானவராக இருப்பார், நல்ல எண்ணம் கொண்டவராக இருப்பார். அப்ப அதன் காரணமாக யகூலு, அவர் சொல்வார், லவ் அன்னலி மாலன், நிச்சயமாக என்னிடத்தில் செல்வம் என்பது ஆகியிருந்தால், லஅமில்து பிஅமலி ஃபுலானின், இந்த நபர் செய்வதை கொண்டு நானும் செய்திருப்பேன். அப்போ ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் நல்ல வழியில செலவழிக்கிறான்னு சொன்னா, என்னிடத்துல செல்வம் இருந்தால் இவரை போல நானும் செலவழிக்கக்கூடியவனாக இருந்திருப்பேன் என்று அவர் சொல்லக்கூடியவராக இருப்பாராம். பகுவ, எனவே இதுவே நிய்யத்துஹு, அவருடைய நிய்யத்தாக இருக்கின்றது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு எண்ணமே அவருடைய எண்ணமாக இருக்கின்றது என்று சொன்னால், ஃபஅஜ்ருஹுமா, எனவே இவர்கள் இருவருடைய கூலியுமாகிறது சவாஉன், சமமானதாக இருக்கும். அப்ப ரெண்டுனா, இதற்கு முந்தைய சொன்ன இந்த அடியானும், இது அடுத்தபடியாக சொன்ன இந்த அடியானும், இந்த 2 நபர்களுக்கான கூலியும் சவா, இவங்க 2 பேருக்கும் சமமான கூலி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். மூன்றாவது ஒரு நபரை சொல்றாங்க. வஅபதின், இன்னும் ஒரு அடியான். ரஸகஹுல்லாஹு மாலன், செல்வத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருப்பானே, அத்தகைய அடியான். வலம் யர்ஸுகுஹு இல்மன், இன்னும் கல்வியை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருக்கவில்லையே, அத்தகைய அடியான். அப்போ அவருக்கு இவர்கள்படி செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான், ஆனா கல்வியை கொடுத்திருக்க மாட்டான். அப்போ அதன் காரணமாக ஃபஹுவ, எனவே அவராகிறவர் யஹ்பிது ஃபீ மாலிஹி பிகைரி இல்மின், இல்மு இல்லாததை கொண்டு, கல்வி இல்லாததை கொண்டு, அதாவது கல்வி இல்லாததன் காரணமாக தன்னுடைய செல்வத்தில் அவர் வீண் செலவு செய்யக்கூடியவராக இருப்பார். தன்னுடைய செல்வத்தினுடைய விஷயத்துல வீணாக செலவழிக்கக்கூடிய, பொடுபோக்காக செலவழிக்கக்கூடியவராக இருப்பார். லா யத்தகி ஃபீஹி ரப்பஹு, அந்த செல்வத்திலே தன்னுடைய இரட்சகனுக்கு பயப்படவும் மாட்டார், அஞ்சவும் மாட்டார். வலா யஸ்லு ஃபீஹி ரஹிமஹு, இன்னும் அந்த செல்வத்திலே தன்னுடைய உறவினர்களை சேர்த்து கொள்ளவும் மாட்டார். வலா யஅலமு லில்லாஹி ஃபீஹி ஹக்கன், இன்னும் உரிமையால் அந்த செல்வத்திலே அல்லாஹ்வுக்குரியதை அறிந்து கொள்ளவும் மாட்டார். அல்லாஹ் அவருக்கு நம்ம என்னென்ன கடமை செய்யணும் அதை அவர் சிந்திக்கவும் மாட்டார், அது அவருக்கு எதுவும் தெரியாது, அதை அவர் செய்யவும் மாட்டார். ஃபஹாதா, எனவே இவராகிறவர் பிஅஹ்பஸில் மனாசிலி, தரங்களின் ரொம்ப இழிவானவராக, ரொம்ப தீமைக்குரியவராக இருப்பார், மிக தீமைக்குரியவராக இருப்பார் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்ப இது மூணாவது நபர். நான்காவது நபர் யார்? வஅபதின், இன்னும் ஒரு அடியான். லம் யர்ஸுகுஹுல்லாஹு மாலன் வலா இல்மன், அவருக்கு அல்லாஹ் செல்வத்தையும் வழங்கியிருக்க மாட்டான், கல்வியையும் வழங்கியிருக்க மாட்டானே, அத்தகைய ஒரு அடியான். இப்ப இவர் தான் 4வது நபர். ஃபஹுவ, எனவே அவராகிறவர் யகூலு, அவர் சொல்வார், லவ் அன்னலி மாலன், நிச்சயமாக என்னிடத்தில் செல்வம் என்பது ஆக இருந்தால், லஅமில்து, திட்டமாக நான் செய்திருப்பேன், ஃபீஹி பிஅமலி ஃபுலானின், இன்ன நபர் செய்வது கொண்டு அந்த செல்வத்திலே நான் திட்டமாக செய்திருப்பேன்.
அப்போ ஒரு நபர் வீண் செலவு செய்யறான்னு சொன்னா அந்த நபரை பார்த்து அவர் சொல்லக்கூடியவரா இருப்பான், இவரு என்கிட்டயும் காசு இருந்துச்சுன்னு சொன்னா இவரை மாதிரி நான் வீண் செலவு செய்யக்கூடியவனாக இருப்பேனே என்று அவர் சொல்லக்கூடியவராக இருப்பாராம். பகுவ, எனவே இதுவே நியத்துஹு, அவருடைய நியத்தாக அவருடைய எண்ணமாக இருக்கின்றது. எனவே ஃபவிஸ்ருஹுமா, இவர்கள் இருவருடைய பாவமும் சவாஉன், சமமானதாக இருக்கின்றது. அப்போ எந்த இருவருடைய பாவம்? இந்த மூன்றாவது சொல்லப்பட்ட இந்த அடியார், நாலாவது சொல்லப்பட்ட இந்த அடியான், இந்த மூணாவது நாலாவது இந்த இரண்டு அடியாருடைய பாவமும் அது சமமானதாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், ஹசனான ஸஹீஹான ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் நமக்கு சொன்னார்கள் என்பதனை இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதுதான் 569வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அதுல முதலாவதாக சொல்லும் பொழுது மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகத்தின் என்பதாக சொன்னாங்க. தர்மம் செய்வதன் மூலமாக ஒரு அடியானுடைய செல்வம் எதையும் குறைச்சிடாது. இப்போ உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்க. நீங்க செலவு செய்வதன் மூலம் அது உங்களுக்கு கூடத்தான் செய்யும், அது எந்த விதத்திலேயும் உங்களுக்கு குறையாது என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்போ இந்த பாடம் என்பதும் தாராள மனதோடு கொடையளிப்பது என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இருக்கு. இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 570வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வஅன் ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா, உம்முல் முஃமினீனான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புனித துணைவியாரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்னஹும், நிச்சயமாக அவர்களாகிறவர்கள், இப்ப ஹும்முடைய லமீர் யாரை பார்த்து மீளுதுன்னு சொன்னா ஷர்ஹல் நமக்கு சொல்லித்தராங்க. இது அஹ்லு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லு பைத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை பார்த்து இந்த ஹும்முடைய லமீர் மீளக்கூடியதாக இருக்கு என்பதாக நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்தோழர்களை பார்த்தும் இது மீளக்கூடியதாக இருக்கு என்பதாகவும் ஒரு கவுல் சொல்லப்படுது, ஒரு கைல் இன்னும் சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ இங்க நமக்கு குடும்பத்தார்களே வச்சுப்போம். அன்னஹும், நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் ஆகிறவர்கள், தபஹு ஷாத்தன், ஒரு ஆட்டினை அவர்கள் அறுத்தார்கள். அப்போ ஒரு ஆட்டினை அறுத்து அவங்க சதகாவாக தர்மமாக கொடுத்தாங்க. அப்போ ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், மா பக்கிய மின்ஹா, அந்த ஆட்டில் இருந்து ஏதேனும் மீதம் உள்ளதா என்று கேட்டார்கள். ஏதாவது மீதம் இருக்குதா, அந்த தர்மம் போனது போக ஏதாவது மீதமான ஏதாச்சும் இருக்குதா என்பதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்ட பொழுது, அப்போ காலத், அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், மா பக்கிய மின்ஹா, அந்த ஆட்டிலிருந்து எதுவும் மீதமில்லை யா ரசூலல்லாஹ், இல்லா கத்திஃபுஹா, அந்த ஆட்டினுடைய தோள்பட்டியை தவிர எதுவும் மீதமில்லை. அப்ப அந்த ஆட்டினுடைய தோள்பட்டை மட்டும்தான் மீதமாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பக்கிய குல்லுஹா, அந்த ஆட்டினுடைய அனைத்தும் மீதமுள்ளது, கைர கத்திஃபிஹா, அந்த ஆட்டினுடைய தோள்பட்டையை தவிர, தோள்பட்டை அல்லாதது மற்ற எல்லாமுமே மீதமாக உள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்ப இப்படி சொல்ல காரணம் என்ன? இப்போ ஆட்டினுடைய தோள்பட்டை தான் மீதமா இருக்கு, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள்பட்டை தவிர மற்ற எல்லாம் மீதம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, இந்த தோள்பட்டை என்பது அது தர்மம் கொடுக்கப்படாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய மற்ற உறுப்புகள் எல்லாம் தர்மம் செய்வதன் மூலமாக, தர்மம் செய்ததன் மூலமாக மறுமையில் அது நிரந்தரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மறுமைக்கான அதற்கான அந்த கூலி என்பது நிரந்தரமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்ப இதன் காரணமாக தான் இப்படி ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இங்கே சொன்னாங்க. ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஹதீஸுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்போ வமானாஹு,
இன்னும் இந்த ஹதீஸுடைய அர்த்தமாகிறது தசத்தகு பிஹா, அந்த ஆட்டை கொண்டு அவர்கள் சதக்கா கொடுத்தார்கள், தர்மம் செய்து விட்டார்கள். இல்லா கத்திஃபஹா, அந்த ஆட்டினுடைய தோள்பட்டையை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் சதக்காவாக தர்மமாக கொடுத்து விட்டார்கள். கால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பக்கையத் லனா, நமக்கு மீதமாக ஆகும், ஃபில் ஆகிரத்தி, மறுமையில் ஆகும், இல்லா கத்திஃபஹா, அந்த ஆட்டினுடைய தோள்பட்டையை தவிர மற்ற எல்லாமுமே மறுமையில் நமக்கு மீதமாக கூடியதாக இருக்கும். அப்ப அதனுடைய கூலி மறுமையில் நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள் என்பதனை இங்கு நமக்கு சொல்லித்தராங்க. இப்போ நீங்க கொடுக்கக்கூடியது இந்த உலகத்தில் வேண்டுமானால் அது மீதமாகாமல் போய்விடலாம், இந்த உலகத்தில் வேண்டுமானால் அது தடிபடாமல் அது உங்களை விட்டு போய்விடக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் செலவழித்த ஒவ்வொரு விஷயமும் அந்த மறுமையில் உங்களுக்காக நிற்கக்கூடியதாக இருக்கும், மறுமையில் உங்களுக்கு கூலி வழங்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் இல்லையா? இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 571வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வான் அஸ்மா பின்தி அபி பக்ரின் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுமா, அமீருல் முஃமினீனான சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகளான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. காலத், அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்னார்கள், காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு சொன்னார்கள், அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வானாக, லா தூக்கி, தூக்கின்னு சொன்னா என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா முடிச்சு போடுறது. அதாவது நமக்கு ஷரஹ்ல தெளிவுபடுத்தும் பொழுதே, அதாவது ஒரு பாத்திரத்தின் மீது ஒரு கயிற்றை கொண்டு நம்ம முடிச்சு போடுறோமா இல்லையா, இல்ல ஒரு பேப்பரு, இல்ல ஒரு ஜவுத்தாலு, ஒரு கவரு, அந்த கவர்ல நம்ம முடிச்சு போடுறோமா இல்லையா, அப்படிப்பட்ட முடிச்சு என்பதாக ஷரஹ்ல நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப லா தூக்கின்னு சொன்னா நீங்கள் முடித்து போடாதீர்கள், அப்படி முடித்து போட்டீர்கள் என்று சொன்னால் பயூகா அலைக்கு, உங்களின் மீது முடிச்சு போடப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய, இப்ப முடிச்சு போடாதீங்கன்னு என்ன சொல்ல வராங்க, உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நீங்கள் உங்களுடைய முடிச்சிட்டு அதை முடித்து போட்டு அதை உங்கள்கிட்டயே நீங்க வச்சுக்காதீங்க, அதை அவிழ்த்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருங்க. அப்படி நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்காம நீங்க உங்களோடையே முடித்து போட்டு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் உங்களுக்கான ரிஸ்க், அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய நியாமத்துகளையும் அந்த கூலிகளையும் அல்லாஹ் தன்னோடே முடித்து வைத்து, அதாவது முடிச்சு போட்டு வைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான், அதை உங்களுக்கு தரமாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் சொல்லி தருகிறார்கள். வஃபீ ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, அன்ஃபிகி, நீங்கள் செலவு செய்யுங்கள், அவின்ஃபஹி, அல்லது நீங்கள் செலவு செய்யுங்கள், அவின்திஹி, அல்லது நீங்கள் செலவு செய்யுங்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ஃபிகி என்பதாக சொன்னார்களா, இன்ஃபஹி என்பதாக சொன்னார்களா, அன்திஹி என்பதாக சொன்னார்களா என்பது சந்தேகமா இருக்குது, ராவிக்கு ஷக்கு. அறிவிப்பாளர்கள் சந்தேகம் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையும் சொன்னாங்கன்னு சந்தேகத்தினால இந்த 3 வார்த்தையும் இங்க போட்டுட்டாங்க. போட்டுவிட்டு சொன்னார்கள், வலா துஹ்சி, இன்னும் நீங்கள் கணக்கீடு செய்யாதீர்கள், அப்படி கணக்கீடு செய்தால் ஃபயுஹ்ஸா அலைக்கி, உங்களின் மீது கணக்கீடு செய்யப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ நீங்க தாராளமாக செலவு செய்யுங்க, நீங்க செலவு செய்யறத ரொம்ப கணக்கு பார்க்காதீங்க, ரொம்ப கணக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி நீங்க செலவு செய்யாதீங்க. அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய ரிஸ்கையும் நியாமத்துக்களையும் கூலியையும் அவன் கணக்கிட்டு உங்களுக்கு தரக்கூடியவனாக இருப்பான். நீங்கள் அள்ளி கொடுத்தால்தான் அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் வலா தூஐ, இன்னும் நீங்கள் தடுத்து வைக்காதீர்கள், தடுத்து பிடித்து வைக்காதீர்கள். அப்படி பிடித்து வைத்தீர்கள் என்று சொன்னால் ஃபயூஐ அல்லாஹு அலைக்கி, உங்களின் மீது அல்லாஹ் பிடித்து வைக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ அதே மாதிரிதான் இதுவும் அர்த்தம். உங்களுடைய செல்வங்களை நீங்கள் அப்படியே உங்களுடைய பிடிச்சு வச்சு உங்களுடைய தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள், அதை பிற மக்களுக்கு நீங்க கொடுங்க. இப்படி உங்களுடைய நீங்க தடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அல்லாஹும் உங்களுக்கு தர வேண்டிய நியாமத்துகளையும் ரிஸ்களையும் அல்லாஹ் உங்களுக்கும் பிடித்து வைக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். முத்தஃபக்குன் அலைஹி.
இந்த ஹதீஸினை புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அன்னவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தமும் அதை எப்படி வாசிக்கும் என்பதாக சொல்றாங்க. ஒன்ஃபஹி என்ற வார்த்தையாகிறது பில் ஹாஇல் முஹ்மலத்தி, புள்ளி வைக்கப்படாத ஹாவை கொண்டு வாசிக்கணும், ஹை என்பதாக என்று சொல்றாங்க. வஹுவ இன்னும் அதுவாகிறது பிமானா அன்ஃபகி, அன்ஃபகி என்பதனுடைய மானாவை கொண்டு அதனுடைய அர்த்தத்தை கொண்டே அது அமையக்கூடியதாக இருக்கும். இப்ப மேலேயே நம்ம சொன்னோம், இதற்கும் செலவு செய்யுங்கள் என்ற அர்த்தம் வைத்துக் கொண்டால் பொருத்தமாக இருக்கும் என்பதாக. கதாலிக்க இன்னும் இவ்வாறே அந்துஹை என்பதனுடைய மானாவும் இதே மாதிரி அமையக்கூடியதாக, அதுவும் அந்த செலவு செய்யுங்கள் என்ற அர்த்தத்தை கொண்டே அதுவும் அமையக்கூடியதாக இருக்கும் என்பதனை இங்கு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவரிடத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செலவு செய்வது என்பதை பற்றி தான் வலியுறுத்தி சொல்கிறார்கள். நீங்கள் செலவு செய்தால்தான் அல்லாஹ் உங்களுக்கு செலவு செய்வான். நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்க்கக்கூடியவனாக இருப்பான். நீங்கள் உங்களோட அதை முடித்து வைத்துக் கொண்டாலும், நீங்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கான அந்த நியாமத்துகளை, உங்களுடைய கூலிகளை அல்லாஹ் பிடித்து வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் நீங்கள் தாராளமாக செலவழியுங்கள், அல்லாஹும் உங்களுக்கு தாராளமாக கொடுப்பான் என்பதனை இங்கு கற்றுத் தருகிறார்கள். இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த ஹதீஸானது அப்போ இதோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுது. அப்போ இந்த பாடத்தில் நம்ம இந்த 569வது ஹதீஸ், 570வது ஹதீஸ், 571வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸ்களை பற்றிய செய்திகளையும் அதனுடைய தர்ஜுமாக்கள், கருத்து சுருக்கம், விளக்கம் என்ற அனைத்து விஷயங்களையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 572வது ஹதீஸை குறித்த செய்தி, அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.